Hi guys, .NET 30 days 30 concept challenge. அதில் இன்னைக்கு day 3 பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா .NET vs .NET Core. .NET அப்படின்றது என்னன்னா .NET வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் டெக்னாலஜி. ஆனால் .NET Core அந்த மாதிரி கிடையாது. .NET Core வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் டெக்னாலஜி. யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். .NET என்ன அப்படின்னா உங்களால் .NET யூஸ் பண்ணி ஒரு விண்டோஸில் மட்டும் தான் உங்களால் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும். .NET பேஸ்ட் அப்ளிகேஷன் மொத்தம் எப்படி எதில் கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா விண்டோஸில் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆனால் .NET Core பேஸ்ட் அப்ளிகேஷன் எதில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா உங்களால் விண்டோஸில் கிரியேட் பண்ண முடியும், லினக்ஸில் கிரியேட் பண்ணலாம், மேக் OSல கிரியேட் பண்ணலாம், உபுண்டுல கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ரிசோர்சஸ் இருக்கு உங்களால .NET Coreல கிரியேட் பண்றது. அண்ட் தென் .NETல ஸ்டார்ட்அப் ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா startup.cs ஃபைல் தான் .NETல ஸ்டார்ட்அப் ஆப்ஜெக்ட். ஆனா .NET Core பொறுத்த வரைக்கும் program.cs ஃபைல் தான் ஸ்டார்ட்அப் ஆப்ஜெக்ட்டா இருக்கு. .NET Coreல நமக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு .NET Coreல www.root ஃபைல் இருக்கு. இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அப்படின்னா நீங்க JS, CSS, வீடியோஸ், ஆடியோஸ், இமேஜஸ் இதெல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க அதே .NETல நமக்கு அந்த ஸ்பெசிலிட்டி கிடையாது. அதில் நீங்க எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா தனித்தனியா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு காம்பாக்டா இருக்கும். தேங்க்யூ.